இதே நேரம் இன்னும் ஒரு தகவல். EPDP ஆதரவு எமக்கு வேண்டாம், தீவக சபைகளில் தமிழரசு தனித்தே ஆட்சி என்பதான செய்தியும் தரப்படுகிறது. யாழில் தீவக தொகுதிக்குட்பட்ட நெடுந்தீவு, வேலணை மற்றும் ஊர்காவற்துறை பிரதேச சபைகளில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதை மக்கள் விரும்பவில்லை என்பதால் நாம் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக EPDP இவ்வாறு கூறியிருக்கிறது. எனவே தமிழரசுக் கட்சியை பிரதித்துவப்படுத்தும் தீவகத்தின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களும் கட்சியின் தீவக தொகுதி கிளை உறுப்பினர்களும் தொகுதி கிளை தலைவர் மாணிக்க வாசகர் இளம்பிரையன் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரனை அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஈழ விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்காகவும் அப்போராட்டத்துக்கு எதிராகவும் வலிந்து செயற்பட்ட EPDP-யினரும் அதன் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவும் தீவக மக்கள் மீது மேற்கொண்ட அராஜகங்களை மறந்து தவிசாளர் உபதவிசாளர் பதவிகளுக்காக அவர்களோடு இணைய முற்பட்டால் மக்களுக்கும் எமக்கும் இடையிலான இடைவெளிகள் அதிகரிக்கும் என குறிப்பிட்டு மேற்படி உறுப்பினர்கள் அதனை தவிர்த்து சபைகளில் தனித்து ஆட்சி அமைப்பது குறித்து ஸ்ரீதரனோடு இவ்வாறு கலந்துரையாடியிருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது.